ஈழத்தோட போர் வந்து நம்ம எல்லாருக்குமே தமிழ்நாடு தெரிஞ்ச ஒரு போர் தான். அந்த போர்க்களத்துக்குள்ள ஒரு கதை வந்துன்றது தமிழ் சினிமாவில் வரணுன்றது அது நிறைய பேரோட ஆர்வம். இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல இயக்குநர்களுக்குமே அந்த அந்த விருப்பம் இருந்துச்சு. உலகத்தில் இருக்க ஈழத்தமிழர்களுக்குமே அந்த விருப்பம் இருந்துச்சு, இந்த மாதிரி ஒரு ஒரு தங்களோட கதை வரணுன்றது. ஸோ அதுதான், அதனாலதான் இந்த கதையை எங்க படமாக்கப்பட்டது, இங்கதான் தமிழ்நாட்டில் தான் படமாக்கப்பட்டதா. நான் ஈழத்தோட வாழ்வியலை அப்படியே கொண்டு வந்தோம். ஏன்னா நான் சின்ன வயசுல அந்த ஈழத்துக்குள்ளதான் இருந்திருக்கேன். ஸோ அந்த அந்த வாழ்க்கையோட கதை இருக்குல்ல, நம்ம எத்தனையோ வகையான கல்யாணம் பார்த்திருப்போம் தமிழ் சினிமாவில். ஸோ அதுல இது வேற வகையான ஒரு கல்யாணம், ஒரு கல்யாணத்தை பேஸ் பண்ண நிறைய சினிமாக்கள் நம்ம பார்த்திருப்போம் இல்லையா. இது ஒரு வகையான ஒரு சினிமா. நீங்க கதையை ப்ரொடியூசர் சொல்லும் போது ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இல்ல, அவர் கார்த்திக் சுப்ராஜ் என்னோட நல்ல நண்பர். அதனால நான் ஒரு ப்ரொடியூசர்கிட்ட கதை சொல்லி அந்த கதையை ஓகே பண்ணி அந்த மாதிரியான ஒரு விஷயமே இல்லை. அவருக்குமே இந்த கதை பண்ணணும், ஈழத்தை பற்றி கதை பண்ணணும், அவருடைய படங்கள்லயுமே அங்க அந்த தொட்டிட்டே இருக்கும். ஸோ இந்த கதை பண்ணணுன்ற ஆர்வம் இருந்துச்சு. அதனால நாங்க ஒரு நல்ல ஈழத்து கதை பண்ணணும் அப்படின்றது ரெண்டு பேருக்குமே ஒரு விருப்பம் இருந்துச்சு. ஸோ அது இன்னைக்கு சாத்தியப்பட்டிருக்கு. பொதுவாக தமிழை பத்தி தமிழர்கள் தான் படம் எடுக்குது. இந்த கதைக்களை எடுக்கும் போது மறக்க முடியாத ஒரு தருணம், இந்த காட்சி நம்ம படமாக்குறோம் ரசிகர்கள் மத்தியில் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, ஆன் ஸ்கிரீன்ல பார்க்கும்போது எடுத்த ஷாட் உங்களுக்கு நல்ல எல்லா காட்சிகளுமே நம்ம எல்லா காட்சியுமே உணர்வுபூர்வமாக படமாக்கப்பட்ட காட்சிகள் தான். அப்ப அந்த படத்துல நடிச்சவங்க எல்லாரையும் பாத்தீங்கன்னா, நடிச்சவங்க எல்லாம் கிட்டத்தட்ட அங்க வாழ்ந்திருக்காங்க. சோ அது ஒரு அந்த ஷூட்டிங் ப்ராசஸே பார்த்தா நம்ம அந்த அந்த இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தியேட்டர்ல இருக்கும்போது நீங்களும் அந்த அந்த சூழலுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி உணர்வு ஏற்படுதுன்னு எல்லாம் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி நாங்க படம் பார்க்கும்போது நாங்க எல்லாருமே கிட்டத்தட்ட அந்த மனநிலையில தான் இருந்தோம். சோ அங்க கேப்டனா இருக்கிற கேப்டனா தான் பார்த்தாங்க, போராளியா இருக்கிற போராளியா தான் அவர் வாழ்ந்தாரு, பிஹேவ் பண்ணாரு. மக்கள் உண்மையிலேயே தங்களுக்கு கஷ்டப்பட்ட மாதிரி தான் அதுக்குள்ள இருக்க வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே இருந்தாங்க. கிட்டத்தட்ட அவங்க நடிக்கலாம் கிடையாது, கிட்டத்தட்ட அவங்க அந்த வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல. தலைப்பு ஒரு வித்தியாசமான ஒரு இதா இருக்கு. இது எப்படி நீளிரவு தான். நீளிரவுன்றது சங்க பாடல்கள் எல்லாம் நீளிரான்னு அந்த வார்த்தை உபயோகப்படுது. சோ அந்த அந்த வார்த்தை எனக்கு பிடிச்சிருந்து. நம்ம சும்மா நீண்ட இரவுன்றதை வைக்கிறதுக்கு பதிலா சோ அதை நீளிரவுன்னு வைக்கிறதுக்கு பதிலா அந்த வார்த்தையை ஒரு புது வார்த்தையா இருந்துச்சு. தமிழ் வார்த்தை தான், சங்க பாடல்ல உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை தான். அந்த வார்த்தையை பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சேன். வரக்கூடிய காலங்களில் என்ன மாதிரி கதைக்கான எல்லா வகையான கதையும் ஒரு டைரக்டர் எல்லா வகையான கதையும் தான் பண்ணணும். சோ இந்த கதை எங்களோட அந்த ஈழத்தோட வாழ்க்கையை சொல்லணும் அந்த மக்களுடைய. அது தமிழுக்கு புதுசான ஒரு விஷயம். நம்ம இன்னைக்கு உலகத்துல நிறைய படங்கள் பாக்குறோம், ஹாலிவுட் படங்கள்லாம் பாக்குறோம். அந்த ஹாலிவுட் படங்கள்ல சொல்லப்படுற அந்த ஆக்ஷன் படங்கள் இருக்கு இல்லையா, அதுக்கு நிகரான பல கதைகள் ஈழத்துல இருக்கு. சோ நம்ம தமிழுக்கு இப்ப நம்ம மற்ற மொழிகளை காட்டிலும் தமிழ்கிட்ட நிறைய கதைகள் இருக்குங்க. எங்க வாழ்க்கையோட பண்ண நிறைய கமர்ஷியலான கதைகள் இருக்கு. சோ அந்த கதைகள்ல ஒரு கதை தான் ஈழத்தோட கதை. சோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணுன்றதுதான் அது நோக்கம். அதனால நிறைய கதைகள் அவ்வளவு சீக்கிரம் வெளியில வர முடியாது. யாரும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அப்படிலாம் இருக்கும்போது அந்த ஈழத்துல ஒரு கேம்ப் அந்த மாதிரி அவங்க எல்லாம் உங்களை பார்த்து பேசினாங்களா, என்ன சொல்றாங்க? இப்ப நிறைய பேர் இப்ப நிறைய ஈழத்துல இருந்து இங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் இப்ப சென்னையில திரையிடல் பண்ணும்போது நிறைய பேர் வந்தாங்க. அவங்க எல்லாம் அவ்வளவு மகிழ்ச்சியா இருந்தது. எங்களோட ஒரு வாழ்க்கையை நம்ம திரையில பாக்குறோம் முதல் தடவையா. சோ அவங்க தொலைச்சு போன வாழ்க்கை இல்லையா. இன்னைக்கு உலகம் முழுக்கத்துக்கும் தமிழர்கள் இருக்காங்க, புலம்பெயர்ந்துக்கும் தமிழ் இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் ஒரு தொலைஞ்சு போன வாழ்க்கையை அவங்க திரும்பி திரையில பாக்குற மாதிரி இருக்கு. தமிழ்நாட்டிலயுமே பார்த்தா மக்கள் இது வரைக்கும் ஈழம் பத்தி நிறைய மேடைகள்ல பேசுற பேச்சாளர்களுடைய பேச்சு கேட்டிருப்பாங்க, இதெல்லாம் கேட்டிருப்பாங்கல்ல. ஆனா அந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னு அவங்களால விஷுவலைஸ் பண்ணி பார்த்ததே கிடையாது. ஒரு அந்த வாழ்க்கையை காட்சி அவங்க பார்த்ததே கிடையாது, கதைகளா தான் கேட்டிருக்காங்க. சோ இந்த படத்துல ஒரு ஈழத்துல இருக்க கல்யாணம் இருக்குல்ல, நம்ம அதான் சொன்னேன், ஒவ்வொரு ஊர்ல மதுரை நடக்கிற கல்யாணம், நம்ம வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்கும் போதுனாலே முதல் நாள்ல எவ்வளவு பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையை பத்தி நிறைய படங்கள் பார்த்திருக்கோம். அப்படி நம்ம வீட்டுல ஒரு சாதாரண கல்யாணம் பண்ணாலே அவ்வளவு பிரச்சனை நடந்து தான் அந்த கல்யாணம் நடக்கும். நம்ம கல்யாணத்துக்கு முதல் நாள் இரவுன்றது கல்யாணம் பண்ண எல்லாருக்கும் தெரியும் எவ்வளவு நெருக்கடியான இரவுன்னு. எல்லாருக்குமே தெரியும் கல்யாணம் பண்ண எல்லாருக்கும் முதல் நாள் இரவுன்னு. அதுவே போருக்குள்ள இருந்துச்சுன்னா அது இன்னும் எப்படி நெருக்கடியான இருக்குன்றதான் இந்த படமே. சோ அதனால தமிழ்நாட்டுல இப்ப இந்த படம் கொஞ்சம் கொஞ்சமா தான். இது ஒரு பெரிய ஸ்டார் காஸ்ட் உள்ள படம் கிடையாது. முதல் நாள்ல பல கோடி ரூபாய் வசூலாகுற என்று சொல்லப்படுற தியேட்டர்லயே பட்டாசு வெடிச்சு ரசிகர்களுக்காக வரக்கூடிய ஒரு ஸ்டார்ஸ் படம் கிடையாது. ஆனா ஒரு கதை, மக்களுக்கு கதை சொல்லக்கூடிய ஒரு படம். சோ மக்கள் இந்த கதை சொல்லக்கூடிய படங்களை தொடர்ந்து
வெற்றியடைய வச்சுட்டே தான் இருக்காங்க. தமிழ் ரசிகர்கள் வந்து அந்த மாதிரி கதை சொல்லக்கூடிய படங்கள் எப்பயும் வெற்றி அடிச்சு அந்த மாதிரி சின்ன படம் இப்போதான் திரையிட்ட முதல் நாள் 2ஆம் நாள் 3ஆம் நாள் இருக்குல்ல, திரையிட்ட முதல் நாள் 2ஆம் நாள் 3ஆம் நாளுக்கு பிறகுதான் அந்த படங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அது பெரிய இடத்த வருது. இந்த படங்கள் நான் நினைக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமா தியேட்டர்களை எல்லா இடம் போகும். தமிழ்நாட்டுல பல தியேட்டர்கள்ல வந்து படம் இல்ல, படம் ஓடலன்றதெல்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சோ அந்த தியேட்டருக்குலாம் படம் வரும். அதை வந்து நம்ம படம் தான் அதை கொண்டு போய் சேர்க்கும், எல்லா தியேட்டரும் கொண்டு போய் சேர்க்கும். அதனால தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய எல்லா தியேட்டருக்கும் உங்க ஊருக்கும் படம் வரும். நிறைய ஊர்ல இருந்து இப்ப என்ன போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க ஊர்ல என் படம் வரல, எங்க ஊர்ல படம் வரலன்னு. சோ நாங்க பார்க்க தயாராக தான் படத்தை கொண்டு வருவாங்க. இல்லைன்னா ஒரு சின்ன படத்துக்கு வந்து திரையரங்கெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. இப்போ இந்த மாதிரி பெரிய ஸ்டார் படத்துக்கு தான் வரும். ஆனா இப்ப மக்கள் பார்க்க ஆரம்பிக்க எல்லாம் உங்க ஊர் வரைக்கும் படங்கள் வரும். மக்கள் கையில தான் அது இருக்கு. சோ அவங்க மக்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சென்னையில நிறைய நான் நேற்று இரவு ஷோஸ் எல்லாமே ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு. சோ கொஞ்சம் கொஞ்சமா மக்கள்கிட்ட இந்த செய்தி போக ஒரு நல்ல படம் வந்திருக்கு. இது ஒரு த்ரில்லர் படம் தான். சோ இந்த அரசியல் எல்லாத்தையும் விட்டீங்கன்னா ஒரு த்ரில்லர் படம் பார்க்கலாம், ஒரு கல்யாணத்தை பார்க்கலாம்.